ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு நோபல் கரியர் அகாடமி. நான் உங்கள் பிரபாகரன் சார் பேசுகிறேன். நமக்கு தெரியும், மே 3ஆம் தேதி எழுதின நீட் 2026 எக்ஸாமை வந்து அஃபிஷியலாக என்டிஏ கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான ரீநீட் 2026 வந்து ஜூன் 21 நடக்க போகுது. அதுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீட் 2026 எக்ஸாமை கேன்சல் பண்ணும்போது ஃபீயை ரீஃபண்ட் பண்ணுறதா வந்து என்டிஏ சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க, ரைட்டா? ஸோ அதுக்குண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்து ப்ரௌசிங் சென்டர்லையோ அல்லது இ சேவை சென்டர்லையோ தான் அப்ளை பண்ணியிருப்போம். அப்போ அவங்களுக்கு தான் ரீஃபண்ட் போகுமா சார் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்காக தான் என்டிஏ என்ன பண்றாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் காமனா வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்துமே கலெக்ட் பண்றாங்க, ஓகேவா? அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்ட்ரி பண்றதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு, என்டிஏ வெப்சைட், ஓகேவா? அதுதான் வந்து நமக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க, த சப்மிஷன் ஆஃப் ப்ரிஃபர்டு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை சப்மிட் பண்றதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஹேஸ் பீன் மேட் அவைலபிள் ஆன் த நீட் யூஜி 2026 வெப்சைட். ஸோ அங்கே வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணும்போது நம்ம கவனமாக என்ட்ரி பண்ணணும். ஏன்னா இங்கே முக்கியமாக ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் த டீட்டெயில்ஸ் by the candidate, the same shall be treated as final and no further changes shall be permitted thereafter. ஸோ ஒன்ஸு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம்னா அதுதான் நமக்கு ஃபைனல், ஓகேவா? ஸோ ஃபர்தரா எந்த விதமான சேஞ்சஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணும்போது கேர் எடுத்து கரெக்டா நம்ம என்ட்ரி பண்றதா அஷ்யூர் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்றதுக்கான டைம் வந்து என்டிஏ எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா, 22 மே 2026 இருந்து 27 மே 2026 அப் டு 11:50 PM, ஓகேவா? ஸோ 27th மே நைட்டு 11:50 வரைக்குமே இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண போறேன் சார், எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, ஸோ இது வந்து அனெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனெக்ஷன்ல கொடுத்துருக்கிற இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும், ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். தென் அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட், தென் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், இந்த நாலுமே வந்து கம்பல்சரி. எல்லாருமே இந்த நாலுமே வந்து என்ட்ரி பண்ணணும், ஓகேவா? அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் வந்து இது எல்லாருமே நம்ம ஃபில் பண்ணணும். இந்த 5th கொடுத்துருக்காங்கல்ல, அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேன்சல்டு செக், இது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான், ஓகேவா? ஒருவேளை நம்ம இந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த கேன்சல்டு செக் அப்லோட் பண்ணிருப்போம்ல, அதுல இருக்கிற டீடைல்ஸை ஒரு டைம் வெரிஃபை பண்ணுவாங்க என்டிஏ. ஸோ அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? இது ஆப்ஷனல் தான். இந்த 4 டீடைல்ஸும் நம்ம கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டாவே போதுமானது, ஓகேவா? ஸோ இது கேன்சல்டு செக்கை அப்லோட் பண்ணலாம், பண்ணாமையும் விடலாம், ஓகேவா? இது எப்படி சார் அப்ளை பண்றது, எனக்கு ஒரு டெமோ மாதிரி இருந்தா காமிங்க அப்படின்னா, ஸோ அடுத்து நம்ம அதான் பார்க்க போறோம். நீட்டோட அஃபிஷியல் வெப்சைட் என்டிஏ neat.nta.nic.in போய்க்கணும். தென் அதுல கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ அதுல ஃபீ ரீஃபண்ட் விண்டோ ஃபார் நீட் யூஜி 2026 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நீட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கணும். அதுல கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டி இருக்கும், அதுக்கு கீழே ஃபீ ரீஃபண்ட் விண்டோ ஃபார் நீட் யூஜி 2026 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேண்டிடேட் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, இந்த கேப்சா என்ட்ரி பண்ணி நம்ம வந்து லாகின் கொடுத்தோம். லாகின் கொடுத்தா அவங்க அக்கௌண்ட்குள்ள போயிடும். ஸோ இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த பேஜ்ல பாட்டம்ல ரிஜிஸ்டர் பேங்க் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் அப்படிங்கிற லிங்க் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். ஸோ இந்த பேங்க் டீடைல்ஸை கிளிக் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரியே அவங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து நம்ம இங்க என்ட்ரி பண்ணணும். தென் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட், தென் அக்கௌண்ட் நம்பர். இந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்ட் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், தென் பேங்கோட நேம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை கம்பல்சரியா எல்லாருமே ஃபில் பண்ணணும். இந்த அப்லோடு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேன்சல்டு செக் தான் ஆப்ஷனல். ஸோ இதை நம்ம அப்லோடும் பண்ணலாம், அப்லோட் பண்ணாமையும் விடலாம். இந்த டீட்டெயில்ஸை கரெக்டா நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். ஸோ இதை என்ட்ரி பண்ணிக்கிட்டு இந்த செக் பாக்ஸை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்றதுக்கு முன்னால நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு டைம் நல்லா வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டா அதுதான் ஃபைனல், நோ ஃபர்தர் சேஞ்சஸ் ஆர் அலௌட். அதனால கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும், பேங்க் டீடைல் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ இதை முடிஞ்சதுன்னா ஸோ உங்க பேங்க் டீடைல் வந்து சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டோம். ஸோ நீ என்டிஏல இருந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நாள் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க நம்ம நோபல் கரியர் அகாடமி நாமக்கல்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.